விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமை விடுமுறை. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியிலும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. திருப்பத்தூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் திங்கட்கிழமை விடுமுறை. ராணிப்பேட்டை, வேலூரிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமை விடுமுறை. கனமழை காரணமாக அரசு அறிவிப்பு. திருவண்ணாமலையில் தொடர் மழையால் மண் சரிவு ஏற்பட்டு புதைந்த வீடுகள். 7 பேர் சிக்கியுள்ளதாக தகவல். மீட்புப் பணி தீவிரம். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை. பாறைகள் சரிய வாய்ப்புள்ளதால் மீட்புப் பணியில் சிக்கல் என தகவல். மண் சரிவில் சிக்கிய வீடுகளில் இருந்த 7 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தகவல். அந்த வீட்டில் 2 ஆண் பெண் நபர்கள் இருந்ததாகவும் குழந்தைகள் 5 நபர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்கேயும் சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இதற்கு நாம் அந்த பகுதியை தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் என்ன நடந்திருக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலும். இப்போது அதற்கான நடவடிக்கைகள் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். சென்னை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. அண்ணாமலை, திருவள்ளுவர், சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. மக்கள் பிரச்சினைகளை எழுப்பினால் முதலமைச்சர் பதில் சொல்வது இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. சென்னை கொளத்தூரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. எதிர்க்கட்சி தலைவரோட நேற்றைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, கால போறது இல்ல. அப்படி போதுமா? புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. சிறை சென்று வந்த செந்தில் பாலாஜியை காந்தியவாதியை போல் கொண்டாடுகிறார்கள். திராவிட சித்தாந்தத்தையே விஜய் பேசுகிறார். லண்டனில் அரசியல் படிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய பிறகு அண்ணாமலை பேட்டி. விழுப்புரத்தில் 2 குழந்தைகளை பக்கெட்டில் வைத்து பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சி. களத்தில் செய்தி சேகரிக்கும் பணிக்கு இடையில் மீட்பு பணியிலும் உதவிய புதிய தலைமுறை செய்தியாளர். நம்ம இருக்கக்கூடிய பகுதி பாண்டியன் நகர் பகுதி. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் தாழ்வான ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு செய்தி சேகரிக்க வந்தபோது எனக்கு உதவ வேண்டும் என அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நானே வாங்க உள்ளே சென்று குழந்தையை மீட்டு கொண்டு வரலாம், பக்கெட்டில் வைத்து குழந்தையை கொண்டு வரலாம் என்று அவருக்கு அறிவுரை கூறி நான் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் இருப்பதை நீங்கள் காணலாம். நீங்கள் நம்ம அந்த குழந்தையை மீட்கப்பட்ட அந்த மேடான பகுதியான அவருடைய உறவினர் வீட்டில் கொண்டாந்து குழந்தையை வச்சிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக ஒளிப்பதிவு நம்ம காமிச்சிருக்காது. இந்த 2 பக்கெட்டுகளில் தான் நம்ம அந்த குழந்தையை வச்சு கொண்டு வந்து அவங்க உறவினர் ஒப்படைச்சிருக்கோம். அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. செய்தியாளர்கள் என்பவர்கள் தனித்தவர்கள் அல்ல, சமூகத்தின் அங்கம் என்பதை நிரூபித்துள்ளார் புதிய தலைமுறை செய்தியாளர் காமராஜ். 2 குழந்தைகளை காப்பாற்றியதற்கு பாமக தலைவர் அன்புமணி எக்ஸ் சமூக தளத்தில் பாராட்டு. புதுச்சேரியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மதுபானம் கிடைக்கிறது, ஆனால் பால் பாக்கெட் கிடைக்கவில்லை என்று மக்கள் ஆதங்கம்.
தஞ்சை அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பழமையான வீட்டை புதுப்பிக்கும் பணியின் போது நேர்ந்த சோகம். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபரணி ஆற்றில் பனைமரம் உயரத்திற்கு பெருக்கெடுத்த வெள்ளம். விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை. திண்டிவனம் நாகலாபுரத்தில் 5000 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு. விழுப்புரத்தில் 47 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின் சாதன பொருட்கள் சேதம். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் பகுதியில் பாலாற்றில் 2 கடைகளையும் தொட்டு செல்லும் வெள்ளம். திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலைப்பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கிய அவலம். சென்னையில் சூறாவளி காற்றுக்கிடையே தடுமாறியபடி தரையிறங்கி மீண்டும் மேல் எழும்பிய விமானம். நூலிழகில் பெரும் விபத்து தவிர்ப்பு. கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. திருக்கோவிலூரிலிருந்து அரகண்டநல்லூர் செல்லும் சாலையில் தரைப்பாலம் மூழ்கியது.